ஹாய்டி. ராம், லேட் ஆயிடுச்சா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமா, ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நான் வந்து. சரி, பஸ்ல போயிட்டு உனக்கு காலேஜ்ல இருந்து கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏய் சாரி டி, அங்க சிக்னல்ல மாட்டிட்டேனா. செம்ம டிராபிக் டி. உனக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, கால் பண்ண நேரத்துல டிரைவ் பண்ணிடலான்னு தான் சீக்கிரமா வந்தேன். போலாமா? ராம், இன்னைக்கு நம்ம பஸ்ல போலாமா? எது? சும்மாதான். இன்னைக்கு நம்ம பஸ்ல போகலாமா? நானே பஸ்ல போய் ரொம்ப நாளாச்சு. காலேஜ் படிக்கும் போது ஃபுல்லா பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன். இப்போ போலாமா? பஸ்லயா? நீ பஸ்ல எல்லாம் போனது இல்லையோ? பஸ்ல போயிருக்கேன் ஒரு வாட்டி. எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஒரு 2 டைம்ஸ் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஸ்கூல் ஹவர்ஸ்ல தான் கிளாஸ கட் அடிச்சுட்டு பசங்க கூட நான் போயிருக்கிறேன். நல்லாதான் இருந்துச்சு பஸ்ல போறது. என்ன கொஞ்சம் கிரௌடா இருந்துச்சு. ஆனா இப்போ நல்லாதான் இருந்தது. அந்த ஏஜ்ல நான் 12th படிக்கும் போது போயிருக்கேன். எஸ். இப்ப போலாமா? ராம், இங்க நீ சீட்ல உட்காரியா? இல்லடி, பரவாயில்ல. இல்ல, சீட்ல உட்காந்துக்கோவா. உனக்கு நிக்கிறது கஷ்டமா இருக்கா? இல்ல, பரவாயில்ல. நான் வேணா எந்திரிச்சுக்கிறேன், நீ உட்காந்துக்கிறியா? ஏமா பாப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காரு, கல்ல இடிக்குது பாரு. ஏமா உன்னதாமா சொல்றேன், அங்க என்ன கூட்டிட்டு இருக்கிற? நானே கொஞ்சோண்டு இடத்துல உட்காந்துருக்கிறேன். எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சோண்டு இடத்துல உட்காந்துருக்கிறியா? என் கூட வைக்க முடியல, வந்து அடைச்சுக்கிட்டு உட்காந்துட்ட நீ. இங்க பாரு, கல்லையெல்லாம் கொட்டுது, அப்புறம் எப்படி வியாபாரம் ஆகும்? பாட்டி இருங்க, நான் பக்கத்து ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவேன், அப்புறம் நீங்க வச்சுக்கோங்க. இது எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்ல நீ எங்க பக்கத்துல இறங்க போற? இது பாயிண்ட் டு பாயிண்ட். அடுத்த ஷாப்பிங் போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. 1/2 மணி நேரம் வரைக்கும் இப்படியே நீ உட்காந்துருந்தா கல்ல எல்லாம் என்ன ஆகுறது? பாட்டி அங்க நிக்க இடம் இல்லைல, அதனாலதான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ராம், இங்க வந்து உட்காரு. ஏமா இத்தனை பொம்பளைங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க, இந்த ஆம்பளை கூட்ட உட்கார வச்சிருக்கிறியா? ஆம்பளை இல்ல பாட்டி, அவர் எங்க வீட்டுக்காரு. பெரிய வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரர் தான் மடியில தூக்கி உட்கார வச்சுக்க வேண்டியதானே. இப்ப பொம்பளைங்க எல்லாம் எங்க உட்காருவாங்க? அவரை மடியில உட்கார வச்சுப்பேன், இல்ல நான் அவர் மடியில கூட ஏறி உட்காந்துப்பேன். உங்களுக்கு என்ன இப்போ? என்ன இப்போ வா. அவங்க பஸ்ல எல்லாம் வந்து பழக்கம் இல்ல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அதான் உட்காந்துட்டு இருக்காங்க. பஸ்ல பழக்கம் இல்லையா? அப்ப ஹெலிகாப்டர்ல போக வேண்டியதானே. எதுக்கு இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கா? ஜானு, அமைதியா இருடி. அமைதியா இரு. எப்ப ஸ்டாப்பிங் வரும்? நீ சும்மா இரு, அந்த பாட்டி ரொம்ப பேசுது, அதுக்கு அப்பப்ப பதில் கொடுத்ததான் பேசாம இருக்கும். பஸ்ல பழக்கம் இல்லையா, ஆட்டோல பழக்கம் இல்லையா, நடக்கிறதுக்கு பழக்கம் இல்லையா, ஆனா பக்கத்துல பட்டு நல்லா உட்காந்துப்பாங்களாம். கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? ஆள் இல்லைன்னு எப்படி நினைக்கிறது? நீங்க தான் பெரிய ஆள் உட்காந்துருக்கீங்களே, கேட்டுட்டு இருக்கீங்களே. ஏண்டி வாயாடி, ஒரு பெரியவங்கிற மட்டும் மரியாதை இல்ல உனக்கு? இப்படியா வாயடிப்ப நீ? நான் உங்க வாயெல்லாம் ஒன்னும் அடிக்கல, என் வாயில தான் பேசினேன். சுத்த பஜாரியா இருப்பா போல. கல்லே வேற பாதி நசுக்கி காலி பண்ணிட்டா, இதுல வாய் வேற வாய்க்கா தூரம் போகுது. எந்தி அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்ட? அவங்க பெரியவங்க தானே, ஏதாவது பேசிட்டு போட்டு விடு. பாட்டி நான் வந்து உட்கார்ந்ததுல இருந்து ரொம்ப பேசிட்டே இருக்குது. அதுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் அமைதியா இருக்கும். என்ன அமைதியா இருக்க சொல்லாத. ஜானுமா, நீ சண்டை கூட நல்லா தான் போடுற. பின்ன அது ஓவரா பேசுதுல. நானும் நித்தியம் காலேஜ் போகும்போது நிறைய பஸ்ல சண்டை போடுவோம். காலேஜ் போகும்போது பஸ் எல்லாம் செம்ம ரஷ்ஷா இருக்கும். எல்லாரும் பேக் வச்சுதான் சீட்டு போடுவாங்க, ஆனா அந்த பேக்கை நாங்க நைஸா தூக்கி போட்டுருவோம். நானும் நித்தியாவும் இந்த மாதிரி சேர்ந்துதான் உட்காந்து பேசிக்கிட்டே வருவோம். சில நேரம் நான் மடியில கூட உட்காந்துப்பேன், சில நேரம் இல்ல, நிறைய டைம் நான் மடியில தான் உட்காந்து வந்துட்டு இருக்கிறேன். செம்ம சண்டை நடக்கும் பஸ்ல. நாங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டோம். ஹெட்செட் அவ ஒண்ணு நான் ஒண்ணு மாட்டிட்டு உட்காந்துட்டு இருப்போம். நல்லா சண்டை போடுவோம் நாங்க. அப்படியா? அப்ப என்கிட்ட மட்டும் ஏன் சண்டையே போட மாட்டேங்கிற? என்ன நீ திட்டவே மாட்டேங்கிறியே? உன்னையா? உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். உனக்கு தெரியுமா, எனக்கும் ஷாம்க்கும் சண்டை. ஷாம் கூடவா? என்னாச்சு? அந்த மொபைல் வாங்கி கொடுத்தேல, அதை நான் கொடுத்ததுக்கு அவன் வாங்கவே இல்லப்பா. ஏன்? அவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சான், அதனால வேணாங்கிறான். போட மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு திட்டி விட்டுட்டேனா. ஏய், ஏண்டி வாங்கல? என்ன சொன்ன அவன்? அதான் சொல்றேன்ல, அவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சான், மென்டல் ஹாஸ்பிட்டல் போறானா. புடிச்சு நான் செம்மையா திட்டி விட்டுட்டேன். 2 நாளாச்சு நான் அவன்கிட்ட பேசவே இல்ல. எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா நல்லா திட்டி விட்டுருவேன். நல்லா திட்டி விட்டுட்டு அவனை கோச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் நீ திட்டவே மாட்டேங்கிற, எல்லாரையும் திட்டுற. உன்னையெல்லாம் திட்ட மாட்டேனா? ஜானு, என்ன திட்ட? இல்ல இல்ல,
வேணாம் வேணாம். என்னையும் திட்டுடி, என் மேலயும் கோவப்படுறி. நானே உன்னை திட்டிட்டு இருக்கிறேன். நான் தான் உன் மேல கோவப்படுறேன். நீ ஒரு நாள் கூட என் மேல கோவப்பட்டு திட்ட மாட்டேங்கிற. என்ன திட்ட? இல்ல இல்ல, நம்ம 2 பேர்ல ஒரு ஆள் கோவப்பட்டாதான் நல்லா இருக்கும். உன் கோவம் எனக்கு பிடிக்கும். நீ கோவப்படும் போது அதை நான் பார்த்து ரசிப்பேன். அதனால நான் கோவப்பட மாட்டேன். அதெல்லாம் இல்ல. என்னையும் இப்படி திட்டு. சண்டையெல்லாம் போடல. ஆனா சும்மா என்ன திட்ட. என்ன அதாவது கோவமா திட்டு. இல்லப்பா, வேணாப்பா. என்ன திட்டு. இல்லன்னா நான் கோச்சுப்பேன். ஏன்பா, என்ன சொல்லி திட்ட? கெட்ட வார்த்தை சொல்லி தரவா? கெட்ட வார்த்தை சொல்றியா? கெட்ட வார்த்தையா? பொடா லூசு. யூஜி எந்த காலேஜ்ல பண்ண? பொள்ளாச்சி உமன்ஸ் காலேஜ். 1 இயர் கேப்ல இருந்தீங்களா? ஆமா மேம், எனக்கு மேரேஜ் ஆயிருந்தது. அதனால 1 இயர் நான் கண்டினியூ பண்ணல. யூஜி முடிச்சிட்டு 1 இயர் கேப் தான். அப்படியா? ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேம். மேம், அவதான் கிளாஸ் ஃபர்ஸ்டே. செமையா படிப்பா. என்ன மாதிரி இல்ல. நீ எப்படி பார்க்கறாம்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? மேம், நான் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெப் டிசைன் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன். எல்லாமே பண்றோம். சர்வர், டிசைன், டெவலப்மெண்ட் எல்லாமே பண்றோம். கிண்டில தான் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கேன். அப்படியா? வெரி குட். பரவாயில்லையே, அரியர்லாம் அப்பவே கிளியர் பண்ணிட்டல நீ. மேம், என்ன இப்படி கேக்குறீங்க? ஃபைனல் இயர்லயே ஓடுன்னு ஓடிதான் கிளியர் பண்ணேன். அப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே விக்கி, சாரு எல்லாம்? அவங்களாம் எப்படி இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? மேம், அவங்க எல்லாம் கூட என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் சேம் ஆபீஸ் தான். எல்லாரும் சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம் மேம். சரிம்மா ஜனனி, டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு ஆஃபீஸ் ரூம்ல கொண்டு கொடுத்துரு. ஓகே மேம். கங்க்ராட்ஸ் மேம். இன்னும் நல்ல பெரிய சக்சஸ்ஃபுல் ஆகணும். நீ சக்சஸ் ஆக ஆக உன்னோட பேரெல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஓகேவா? ஓகே மேம். என்னடி என்னடி யோசிக்கிற? என் காலேஜ் பிடிச்சிருக்கா உனக்கு? காலேஜா? காலேஜ்லாம் பிடிச்சிருக்கு. பின்ன ராம், நான் எம்எஸ்சி கரஸ்லயே பண்றேனே. கரஸ்ல பண்றியா? லூசாடி நீ. அட்மிஷன் போட்டாச்சு. ஏன் இப்படி பேசுற? அதுக்கு இல்லப்பா, எங்க காலேஜ் உமன்ஸ் காலேஜ். அங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எங்க கோ எஜுகேஷன்ல பசங்க எல்லாம் இருப்பாங்க. நான் நிறைய படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். ராகிங்லாம் பண்ணுவாங்கல்ல. நான் வேற மேரேஜ் ஆயிட்டு படிக்கிறதுக்கு வர்றேன். அவங்க என்ன ரொம்ப ராகிங் பண்ணுவாங்கல்ல. நான் கரஸ்லயே பண்றேனே. ராகிங்கா? என் காலேஜ்ல அதுவும் ஒண்ணு. நீ நின்னுட்டு இருக்கிறியே, இந்த ரூம்ல தான் என் காலேஜோட பாதி நாள் போனுச்சு. ஃபர்ஸ்ட் வருஷம் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. 2வது வருஷத்துல இருந்து பஞ்சாயத்து தான். எல்லா பஞ்சாயத்தும் இங்கதான் நடக்கும். எல்லா பஞ்சாயத்துக்கும் முக்கியமான காரணம் நானா தான் இருப்பேன். பசங்களை எல்லாம் வச்சு செஞ்சிருவேன். இந்த பென்சி ரூம்ல தான் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்தே நடக்கும். பசங்க இந்த ரூமுக்கு வர்றதுக்கே பயப்படுவானுங்க. நான் பாதி நாள் இங்கதான் இருப்பேன். அவ்வளவு பஞ்சாயத்து என் மேல இருக்கும். என் பொண்டாட்டி நீ, உன்னை எவனாவது ராகிங் பண்ணிடுவானா? ராகிங் பண்ணிட்டு இங்க கண்டினியூ பண்ணிடுவானா? அதுக்கு இல்லப்பா, நீ பாத்துப்ப. ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. நித்யா கூட இல்ல. நித்யா இல்லையா? அதுக்காக அவளையும் எம்எஸ்சி பண்ண சொல்ல போறியா என்ன? இல்லப்பா. ஏய், என்ன உனக்கு பயம்? நான் தான் டெய்லி உன்னை ட்ராப் பண்ண போறேன். டெய்லி நான் தான் உன்னை பிக்கப் பண்ண போறேன். உன்னை எவனாவது ரேக் பண்ணால பார்த்தாலே என்கிட்ட கண்ணை காட்டு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல இருக்க மாட்டான். அதுக்கு இல்லப்பா, பசங்கன்னு இல்ல, பொண்ணுங்க கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அதனால பெரிய பொண்ணு நினைச்சு கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அதுதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் பண்ண மாட்டாளுங்கடி. எவ்வளவு இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். லாஸ்ட் பேட்ச் ராம்னு சொல்லு. எவ்வளவு கிண்டல் பண்ண மாட்டா. போன யூஜி செட்டு தான் இந்த வருஷம் பண்ணோம். அதுங்கெல்லாம் கொஞ்சம் மொக்க செட்டு தான். எவனாவது ஓவரா பேசினா எனக்கு வீடியோ கால் பண்ண. கால்லயே அவனோட நான் கழுவி ஊத்துறேன். அதுக்கப்புறம் அவளை ஒன்றை வச்சுக்க மாட்டாளுவோ. எவனாவது பார்த்தானா உடனே எனக்கு வீடியோ கால் பண்ண. என்னடி, உன்னே பஞ்சாயத்து ரூம்ல நிக்க வச்சிருவேன்னு பயப்படுறியா என்ன? பயந்துகிட்டு எதுவும் சொல்லாம இருந்துருவியா? தெரியல. நீ எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணேனா நானும் தானே இந்த ரூம்ல நின்னுட்டே இருக்கணும். அதான் யோசிக்கிறேன், உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரிதான். சரி வாடி, என் கிளாஸ் ரூம் கட்ட உனக்கு. ஹைடி, எப்படி இருக்க? ஸ்வேதா, நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? என்னடி ரொம்ப நாளாச்சு, ஆளே காணோம். வாட்ஸ்அப்லயே உனக்கு பிடிக்கும்ல? ஸ்வேதா, நான் ஆபீஸ் ஜாயின் பண்ணிட்டேன்டி. அதனாலதான் கொஞ்சம் டைமே இல்ல. ஹாஸ்டல் வேற ஷிஃப்ட் பண்ணனா ஆபீஸ் பக்கத்துலயே. அதனால கொஞ்சம் வேலையா இருந்தேன்டி. நீ எப்படி இருக்க?
இன்னைக்கு காலேஜ் லீவா? ஆமாண்டி லீவு. நான் ஷாப்பிங் வந்தேன். சரி, என்னமோ இன்னைக்கு உங்க ஞாபகம் எல்லாம் வந்தது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ராம் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோண்டி. ராம் நல்லா இருக்கா. உனக்கு தெரியும்ல ஸ்வேதா, ராம் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கான். அவனோட ஆபீஸ்ல தான் நான் விக்கெல்லாம் ஒர்க் பண்றோம். கார்த்தி, சுரேஷ்குமார் எல்லாருமே ராமோட ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. நாங்க எல்லாம் இப்போ ஒன்னாதான் ஒர்க் பண்றோம். அப்படியா? ராம் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கானா? ஆமாண்டி, உனக்கு தெரியாதா? 1 month ஆயிடுச்சு. அவன் ஸ்டேட்டஸ்ல கூட வச்சானே, நீ பாக்கலையா? ஸ்டேட்டஸா? இல்ல, நான் பாக்கல. நீ பிஸியா இருந்திருப்ப போல. ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தான். நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தானே. இப்ப எல்லாரும் அங்கதான் இருக்கிறோம். ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ போயிட்டு இருக்குது. இப்பதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. மேன் பவர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆளை எடுத்துட்டு இருக்கிறோண்டி. கேம்பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். விக்கி அங்கதான் போயிருக்கான். நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணணும். என்ன ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எம்ப்ளாயிஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. பாத்துட்டு இருக்கோம். சாரு, எந்த ஏரியால ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க? ராமோட நம்பர் என்கிட்ட இல்ல. நான் இப்ப நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ அவன் நம்பர் எதுவும் அது சேவ்ல இல்ல. நான் ஸ்டேட்டஸ் எதுவும் பார்க்கல. புது நம்பர் மாத்திட்டியா? சரி, அவன் நம்பர் நான் உனக்கு மெசேஜ் அனுப்பவா? இல்லடி, இல்ல வேணா. அவனுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடு. வேண்டி? சரி, நான் சொல்லிடுறேன். சாரு, நான் வீடியோ கால் பண்றேன். ராமோட கேபின் எனக்கு காட்டுறியா? அவன் ஒர்க் பண்றத எனக்கு வீடியோ கால்ல காட்டுறியா? இல்லடி ஸ்வேதா, அவன் ஆபீஸ் இன்னும் வரல. அவன் ஆஃப்டர்நூன் தான் வருவானா. ஏதோ வெளியில போறானா. காலையில கால் பண்ணா. அவன் ஆஃப்டர்நூன் மேலதான் வருவான் போல. என்னதான் டீம் பாத்துக்க சொல்லியிருக்கான். அப்படியா? எப்படி இருக்கா அவன்? ஜனனி எப்படி இருக்கா? நல்லா இருக்காண்டி. 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்போ அவளை பார்க்கதான் ஏதோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவ நம்ம காலேஜ்ல சேர போறான்னு சொன்னா, அதுக்காக போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, ஜனனி எம்எஸ்சி பண்ண போறாளாம். நம்ம காலேஜ்ல தான் அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் இப்ப கேபின்ல இல்ல. நீ வீடியோ கால்ல வந்தாலும் நான் உனக்கு காட்ட முடியாதே. அப்படியா? சரி, பரவாயில்ல. சரு, நீ எனக்கு ஒண்ணு பண்றியா? உங்க ஆபீஸோட ஃபுல் போட்டோ, கம்பெனி லோகோல இருந்து டிசைன்ல இருந்து எல்லாத்தையும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறியா? அப்புறம் ராமோட கேபின் எனக்கு ஃபுல் 360 வியூல எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறியா? அவன் கேபின், அவன் டெஸ்க், அவனோட சிஸ்டம் எல்லாத்தையும் எனக்கு வீடியோ அனுப்புறியா? எனக்கு லீவு தான். நான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு அனுப்புவியா? ஸ்வேதா, நான் ஷாப்பிங் வந்திருக்கிறேன். இங்கே வெயிட் பண்றேன். நீ இப்போ அனுப்புறியா? அப்புறம் நான் கார் டிரைவ் பண்ணேன்னா பார்க்க முடியாது. வெயிட் பண்ணவா? ஏய், நீ பொண்ணு தானே? நீ ஆண்டி எப்ப பார்த்தாலும் எங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்க? நான் உன் பக்கத்துல உட்காந்தேன். நான் உன் பக்கத்துல ஒண்ணு உட்காரலையே. நான் ராம் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அதை தாண்டி கேக்குறேன், எதுக்கு அவன் பக்கத்துலயே வந்து உட்காந்துருக்க? நீ பொண்ணு தானே? அந்த பாரு, அந்த பக்கம் தானே பொண்ணுங்களா உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து உட்காந்துருக்க. டேய், உனக்கு என்னடா இப்ப வேணும்? நீ வேணா போய் பொண்ணுங்க பக்கத்துல உட்காந்துக்கோ. நான் ஏண்டி பொண்ணுங்க பக்கத்துல உட்காந்துருக்கணும்? நான் ராம் பக்கத்துல தான் உட்காருவேன். நீ தாண்டி பொண்ணு, முடியெல்லாம் வச்சிருக்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்க. நீ போய் உட்காரு. வேணா நீ லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, தலை வேணா விரிச்சு போட்டுக்கோ. நான் இங்கதான் உட்காருவேன். நான் ராம் பக்கத்துல தான் உட்காருவேன். நீ போட லாஸ்ட் பெஞ்சு. 10 அரியர் வச்சிருக்கல, வெக்கமா இல்ல உனக்கு? இன்னும் எதுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு தாண்டி வெக்கமா இல்ல? பொண்ணுங்க கூட உட்காராம இங்க வந்து பசங்க டெஸ்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? நான் போக மாட்டேன்டா. நான் இங்கதான் உட்காருவேன். ஸ்கூல்ல இருந்து நான் உனக்கு ஃப்ரெண்டு. நீ இப்பதான் ஃப்ரெண்டு. ஜஸ்ட் 1 year. 1 year தானே ஃப்ரெண்டு. ஓரமா போய் உட்காரு. ஓரமா போய் உட்காரவா? உன் மொட்டையில ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. டேய், சண்டை போடாதீங்கடா. மேம் வந்துட போறாங்க. அப்புறம் அது வேற பஞ்சாயத்து ஆயிடும். ராம், நீ சொல்லு ராம். நான் உன் பக்கத்துல உட்காரணுமா, இவன் உட்காரணுமா? கனவே நீ நான் விழிக்கவில்லை, கலைவாயா நம் ஞாபகங்கள், அதை நினைத்திருப்பேன், என்னை தேடி திரும்பாதா. 2 வாட்டி ஊர் தலைவருக்கே போன் பண்ணி கேட்டுட்டம்மா. உன் பேரு நேம் லிஸ்ட்ல இல்ல. அண்ணா, என்னோட பேர் மட்டும்தான் இல்லையா? இல்ல
இல்லம்மா, நிறைய பேர் விடுபட்டு இருக்கான். ஓட்டு லிஸ்ட் ரெடி பண்ணும்போது நிறைய பேரை மிஸ் பண்ணிருக்கானுங்க. எங்க இவனுங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்தா தானே ஓட்டு சமயத்துலதான் ஓடி ஓடி வேலை பார்க்கறானுங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல பாதி நேரம் படுத்து தான் தூங்குறானுங்க. நாம தான் போய் தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்குது. தட்டி எழுப்பி சொல்லிட்டு வந்தாலும் ஒண்ணும் ஒழுங்கா பார்க்கலையே. தலைவர் என்னென்ன சொன்னாங்க? 2 நாளைக்கு முன்னாடியே நான் தலைவர்கிட்ட பேசிட்டோமா. 6 பேரோட பேரு இல்லையா. நம்ம குப்பாய் இருக்கு பாரு, குப்பாயோடது, கருவமாவோடது, இவங்க பேர் எல்லாமே ஓட்டு லிஸ்ட் இல்லையா. நான் 2 வாட்டி பாத்துட்டேன்ப்பா, ஓட்டு லிஸ்ட் விட்டு போயிட்டுங்கிறாங்க. நான் என்னத்த சொல்றது? இப்ப உன் பேர்ல எவனாவது கள்ள ஓட்டு போட்டுருவான். அதுக்குதான் பண்ணிருக்கிறானுங்க இந்த வேலை. என்னென்ன சொல்ற? அப்ப நான் இந்த வருஷம் ஓட்டு போட முடியாதா? நான் பேசிருக்கிறேன், தலைவர்கிட்ட பேசிருக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொல்றேன்னு இருக்கிறாரு. என்னன்னா, நான் எல்லா வருஷமும் ஓட்டு போடுவேன். நாளைக்கு நான் ஓட்டு போட போறேன்லம்மா. அப்படி இன்னைக்கு உன் பேரு இல்லைன்னா நாளைக்கு நான் அவன் சட்டையை பிடிச்சு கேக்குறேன். அண்ணா, எதுவும் நீ அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதண்ணா. அரசியல்வாதிங்க நாளைக்கு கோவமா தான் இருப்பாங்க. எல்லாரும் ஓட்டு டென்ஷன்ல இருப்பாங்க. நீ வேற எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் ஏமா அரசியல்வாதி கிட்ட பண்ண போறேன்? இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறான் பாரு, அவன் தானே ஓட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தானே உள்ளூர் காசுல உழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை தான் கேட்க போறேன். அப்ப நீ நாளைக்கு போறியாண்ணா? நாளைக்கு போயிட்டு எப்போ வருவ? நான் கார்ல நம்ம நாளைக்கு போறேன். நான் போயிட்டு உடனே திரும்பணும். அம்மா கூட பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. அம்மா பார்க்கணும்னு சொன்னிச்சு. ஓட்டு போடுற இடத்துலதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். குணானனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதான், அதனால சீக்கிரமா வர சொன்னாரு. நான் பஸ்ல போனா லேட் ஆயிடுன்னு கார்லயே போயிட்டு வர சொல்லி இருக்காங்க. சரி, கார்ல தானே போறோம், ஒன்னு அழைச்சிட்டு போலான்னு பார்த்தா இன்னும் ஓட்டு லிஸ்ட்ல உன் பேர் இல்லையேம்மா. அவனுங்களும் நான் தேடுறேங்கிறானுங்க. எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டானுங்களாம், எதுலயும் இல்லங்கிறானுங்க. நான் போன் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். நேர்ல போய் தான் 4 விட முடியும். ஆனாலும் இந்த வருஷம் நீ ஓட்டு போடுற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கான சௌகரியம் எதுவும் இன்ன வரைக்கும் புலப்படலையாம்மா. ஆமா, நித்யாவோட பேராவது இருக்குதா இல்லையா? ஆமா, என் நித்யா இருக்குதா? அந்த பேர் இருக்குது, நான் பாத்துட்டேன். அப்ப நித்யா மட்டும் நாளைக்கு ஓட்டு போட போவாளா? நித்யா எப்படி போற நீ? அப்போ பஸ் டிக்கெட் எதுவும் பாத்து வச்சியா? பஸ்ஸா? நான் எதுவும் பாக்கலையே. நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் எங்க இந்த வருஷம் சேர்ந்து போறது? நீ மட்டும்தான் போய் ஓட்டு போட்டு வரணும். என் பேர் தான் இல்லையே. நான் மட்டுமா? நான் மட்டும் எப்படி தனியா போறது? நாளைக்கு வேற ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்குது. நான் போயிட்டு உடனே கிளம்பணும். ஷாம் சார் ஒரு நாள் தான் லீவ் கொடுப்பாரு. இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு நைட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். ஃப்ரம் ஹோம் கேட்டு பாருடி. நீ லேப்டாப் எடுத்துட்டு போயிடு. நம்ம வேணா அவர்கிட்ட பேசலாம். 2 நாளைக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே வருதுல்ல, அந்த லீவே முடிச்சிட்டுனா வா. இல்லடி, அவர் விட மாட்டாரு. ஏற்கனவே தீபாவளிக்கு 4 நாள் லீவ் எடுத்தேன். அதுக்கே அவரு கொஞ்சம் திட்டினாரு. எனக்கு அது திட்டு வாங்குறதே பிடிக்கல. அது சரி, இப்ப எப்படி அப்புறம் ஊருக்கு போவ? எல்லாரும் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போவாங்க. பஸ் எல்லாம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். நீ எப்படி போவ அப்புறம்? தெரியலையே. நீ இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். கூட்டமா இருந்தாலும் நம்ம 2 பேரும் இருந்தோம்னா ஒரு துணையா இருக்கும். அப்போ இந்த வருஷம் நானும் போகலடி. அடுத்த வருஷம் ஓட்டு போட்டுக்கிறேன். வேற என்ன பண்றது? இன்னைக்கு நைட்டு நான் கூட்டத்துல போயிட்டு மறுபடியும் கூட்டத்துல வரணும். முன்னவே தெரிஞ்சிருந்தா டிக்கெட்டாவது புக் பண்ணிருப்பேன். நம்ம இப்பயே சேர்ந்து அன்ரிசர்வ்ல தானே போவோம். அப்படி போவோமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நித்யா, இந்த வருஷம் போயிட்டு அந்த சீப்பு சின்னத்துக்கு போட்டுட்டு வாடி. அவர் தாண்டி ஜெயிக்கணும். அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு ரோடு போடுவார்லடி. மினி பஸ் எல்லாம் விடுறேன்னு சொல்லியிருக்காராண்டி. நம்ம ஊர்ல இருந்து கடத்தருக்கு மினி பஸ்ல போலாம்லடி. போடி, போய் சீப்பு சின்னத்துக்கு போட்டுட்டு வாடி. ஊருக்கா? இல்லன்னா அண்ணா நீ கார்ல தனியா தானே போற? அவனையும் கூட அழைச்சிட்டு போவேன். அவளும் ஓட்டு போடுவாள்ல. இல்லன்னா இந்த வருஷம் ஓட்டே போட மாட்டா. நான் தான் ஊருக்கு போக முடியல. அவளாவது வரட்டும்னா. அண்ணா, அப்ப நீ அவளை அழைச்சிட்டு போறியா ஊருக்கு? கார்ல தனியா தானே போற, அவளை அழைச்சிட்டு போவேன். நீ அழைப்பாயன நான் இங்கு காத்திருக்கிறேன். என்னை மணப்பாயன நான் இங்கு காத்திருக்கிறேன். மனதாலே உனக்கு மாலை மாற்றிக் கொண்டேன். கனவாலே உனக்கு மனைவியாகிக் கொண்டேன். நான் இங்கு காத்திருக்கிறேன். காலங்களை மறந்து அசையாத சிலையாக அவனே நான் இங்கு காத்திருக்கிறேன். பூரிக்கு பொட்டேட்டோ செய்வா இல்ல சனா மசாலா செய்வா? சின்ன மசாலா லாஸ்ட் வீக் தானே செஞ்ச, இன்னைக்கு உருளைக்கிழங்கு செய்ய.
ஒர்க் இருக்கா உனக்கு? ஆமா, என்னாச்சு? கொஞ்சம் ஒர்க் முடிக்கணும். நியூ கிளைண்ட் ஜானோ கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. ரியாக்ட்ல பண்ணணுமா? அந்த பிளாட்ஃபார்ம் யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்டோட கம்பெனில கொடுத்து பண்ணலான்னு இருக்கேன். ஜானு, நீ காலேஜ் போயிட்டு ஈவினிங்ல ஃப்ரீயா தானே இருப்ப? அப்ப கொஞ்சம் கிளாஸஸ் போவேன். இப்ப நிறைய அப்டேட்டட் வெர்ஷன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குதுல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீ லேர்ன் பண்ணிட்டேன்னா நம்ம ப்ராஜெக்ட் நம்மளே எடுத்து பண்ணலாம்ல. நீங்க பாரு, எனக்கு ரியாக்டே வராது. நான் அவுட் சோர்ஸ் தான் பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொட்டேஷன்லாம் ஷேரிங்ல தானே போகும். நீ அந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஓரளவு நீயும் லேர்ன் பண்ணிப்ப. நான் தைரியமா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருவேன். என்ன போறியா? உன்ன தாண்டி கேக்குறேன் லூசு. சொல்லு சொல்லு. என்ன சொல்ல? பூரிக்கு போய் உருளைக்கிழங்கு செய்ப்போ. கிளாஸ்க்கு போறியான்னு கேட்டேன். தத்தி மாதிரி சொல்லுங்கிற. ஏய் இல்லப்பா, நான் போறேன். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் போறேன். டைம் இருந்ததுன்னா இல்ல, இப்ப அப்டேட் வெர்ஷன்லாம் நீ கத்துக்கணும். நீ கண்டிப்பா போற. அட்லீஸ்ட் வீக் டேஸ்லயாவது போக ட்ரை பண்ண. ஆ சரி சரி. நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். லூசு, எதுக்கு நீ பத்த போடுற? பட்டை தான் உனக்கு அழகா இருக்குது. அடி போவி, எல்லாரும் பாக்குறாங்க. பைத்தியம் உனக்கு. குருவி கரைச்சி மாதிரி பண்ற பாரு. குருவி கரைச்சியே தான் அவ. ஒரு சொம்பு எடுத்து தலையில வச்சா கரகாட்டக்காரி மாதிரியே இருப்பா. அந்த பூவை எப்படிதான் இவ டெய்லி வைக்கிறாளோ? எனக்கு ஃபங்க்ஷனுக்கு வச்சாலே அவ்வளவு கசகசன்னு இருக்குது. எப்படா எடுத்து தூக்கி போடலான்னு இருக்கும். இவ எப்படிதான் அந்த பூவை வச்சுக்கிட்டு டெய்லி சுத்துறாளோ தெரியல. நாஸ்டி ஃபெல்லோ. ராம், அழைக்க கூடாது, அழைக்காத. ஏன்டி இப்படி பண்ற? பண்டா மாதிரி இருக்குடி. அழைக்காத அழைக்காத, அழைக்க கூடாது. பொடி. ராம் ராம், ஸ்டாச்சு 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 சொல்லிட்டேன். எதுவும் பண்ணக்கூடாது. நான் ரிலீஸ் சொல்ற வரைக்கும் அப்படியேதான் இருக்கணும். அவ நம்மள வெறுப்பேத்த தான் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன். பட்டிக்காடு பாவாடை சட்டை. பிரதீப் ஸ்மாலி. ஜானு, ஸ்டாச்சு ஸ்டாச்சு மாதிரியே நிக்கிற பாரு. கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி? தொட மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி நாயுதமா. நம்ம வீட்டு பத்திரம் படிச்சுன்னு இருக்கிற மாதிரி எந்த வீட்டு பத்திரமும் படிச்சுன்னு இருக்காருமா. கை யாரு கை? இந்த கண்ணகி கையாச்சே. சுத்தம் இல்லாம பளபளக்காம போயிடுமா? என் கையோட மகிமை என் கண்ணே பற்றும் போல இருக்குது பாரு. அப்படி பளபளக்குது இந்த பாத்திரம். அப்பா, நீ என்ன சொல்ற? பாட்டி, பாத்திரம் பளபளக்குதே, அத பத்தி என்ன சொல்றேங்க? பாட்டி, பாட்டி இல்ல பாத்திரம். பாத்திரம் எப்படி பளபளக்குதுன்னு பாரு. பாக்குறேன் பாட்டி, பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி யாராவது பாத்திரம் துறக்கி பாத்திருக்கியா இல்ல பாத்திருக்கியாங்கிறேன். பாக்குறேன் பாட்டி, பாத்துட்டு தான் இருக்கேன். பாப்பா, பாத்திரம் வலிக்க வச்சுட்டேன், வீட்டையும் பெருக்கிட்டேன். நான் கிளம்பவா? நாளைக்கு வரட்டா? பாப்பா. பாட்டி,
பாட்டி போறீங்களா? ஆமாமா, பாத்திரம் வடிக்காச்சு, வீடு பெருக்காச்சு, மாப்பு போட்டமா, நல்லா வாசம் வருதா? வருது பாட்டி. சமையல் நீ பண்ணிடல பாப்பா? பாட்டி, சமையல் சமையல் நீங்க பண்ணி வச்சிருங்களா? என்னாச்சு பாப்பா உனக்கு? டெய்லி நீ தானே சாப்பாடு செய்வ. நான் செய்றேன்னு சொன்னா கூட கேட்க மாட்டியே. காய் கூட என்ன நறுக்க விட மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? உடம்பு கிடந்து சரியில்லையா பாப்பா? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல பாட்டி, இல்ல. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? இல்ல, உடம்பு நல்லா இருக்கு ஸ்டாச்சு பேசக்கூடாது. பாட்டி. பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறீங்களா? ஏமா பாப்பா, என்னாச்சு? காய் நறுக்கி கொடுக்கணுமா? சமையலுக்கு உதவி பண்ணணுமா? என்ன டிஃபன் செய்ய போற? டிஃபன் தானே நைட்ல சாப்பிடுவீங்க. கூட காய்கறி எல்லாம் கூட கட் பண்ணி கொடுத்துட்டு போறேன். பாட்டி குடுமா, காயெல்லாம் கூட கட் பண்ணி தரேன். இதோ டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. எல்லா காயும் கட் பண்ணிடுங்க. பொறுமையா கட் பண்ணுங்க. பார்த்து கை கட் பண்ணிப்பீங்க. பொறுமையா கட் பண்ணுங்க. இந்த பொண்ணு எவ்வளவு நாளா எனக்கு தெரியும். 6 மாசமா தான் எனக்கு தெரியும். என் மேல எவ்வளவு அக்கறை, என் மேல எவ்வளவு அன்பு. பொறுமையா கட் பண்ணுங்க பாட்டிங்கிறா. இதோ என் பொண்ணு இருக்காளே, ஒரு நாள் வேலைக்கு போகலனா கூட ஏன் வேலைக்கு போகல, அவளை சொத்து சேர்த்துட்டு வேலைக்கு போகலன்னு கேக்குறா. யார் பத்த பிள்ளையோ என் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. கண்ணு பொறுமையா கட் பண்ணிடுது. இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. நான் பாத்திரம் வளர்க்கிற கலப்பு அதுக்கு தெரிஞ்சிருக்குது. என் பொண்ணுக்கு தெரியலையே. பாப்பா பாப்பா, காயெல்லாம் கட் பண்ணிட்டமா, நான் போயிட்டு வரவா? பாட்டி, மெல்ல மெல்லதான் போறேன். மெதுவா நடத்து, மெதுவா போயிட்டு வரேன். பாட்டி போறீங்களா? ஐயோ, மறுபடியும் இந்த பொண்ணு என் மேல அன்பு பொழியுதே. போறீங்களான்னு கேட்டு எனக்கு கட்டி போடுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் போவலன்னா என் பொண்ணு தேடுவாளே. 200 ரூபாய் பணம் கேட்டா, அது சுருக்கு பையில இருந்து எடுத்து கொடுக்கலன்னா என்ன விடுவாளா? சுருக்க மாட்டேன், அங்கேயே கொண்டு போட்டுருவா. நான் போவாம எப்படி இங்கே இருக்கிறது? பொண்ணுக்கு இவ்வளவு காசு வந்துருச்சு. நான் போவணுமே, 200 ரூபாய் காசு எடுத்து கொடுக்கணுமே. இல்லன்னா என் பொண்ணு ராட்சசி இங்க தேடியே வந்துருவா. இன்னொரு வாட்டி சொல்லி பாப்போம். பாப்பா பாப்பா, பாட்டி பாப்பா, நான் போயிட்டு வரேன் பாப்பா. என் பொண்ணு தேடுவா, காசு கேட்டா கொடுக்கணும் பாப்பா. நான் போறேன் பாப்பா. ஸ்டாச்சு நான் இன்னும் ரிலீஸ் சொல்லல. ரிலீஸ் சொல்லலையா? ஸ்டாச்சு கண்டினியூ. பாப்பா பாட்டி, நான் போறேம்மா. போயிட்டு காலையில வர்றேம்மா. பாட்டி பாட்டி போகாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. நான் சமையல் செஞ்சோன்னே சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ, என்ன சாப்பிட்டுட்டு போக சொல்றானே இந்த பொண்ணு. இவ்வளவு பாசத்தை என் தலையில கொட்டினா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப சொல்லாம போயிடுவோம். இவ்வளவு அன்பு வச்சிருக்க பொண்ணு மூஞ்ச பார்க்க கூட முடியல என்னால. மூஞ்ச பார்த்து சொல்லக்கூடாது, நேரா போயிடலாம். எங்க போனவன்? பாட்டி, ஐயோ பாட்டி காணோம். இல்ல டார்லிங், இன்னும் சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? என்ன பண்ற? நானா, எனக்கு உன் நினைப்பா இருந்தது, அதான் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? ஆமாமா, ரொம்ப போர் அடிக்குது. வீடியோ கால் வரியா? எது, வீடியோ கால் வர நிலைமையில இல்லையா? ஏ அச்சோ, அப்ப நான் பார்த்தே ஆகணுமே. அது யாரு? இல்ல இப்ப வீடியோ கால் நீ வா, அர்ஜென்ட். ஆமா, ரொம்ப போர் அடிக்குது. ஏய் சீக்கிரமா வா, ஐ மிஸ் யூ. ராம், யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கிட்ட. அந்த ஃப்ரெண்டு? என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பேன். கேர்ள் ஃப்ரெண்டு தான், என்னோட ஜூனியர். ரொம்ப நாளாச்சு அவகிட்ட பேசி, அதான் பேசிட்டு இருந்தேன். கேர்ள் ஃப்ரெண்டா? உன் ஜூனியரா? ஐ மிஸ் யூலாம் சொல்ற? ஆமா, அவ யூஎஸ் போறேன்னா மிஸ் பண்றேன்னு சொன்னேன். ஏதோ வீடியோ கால் வர சொன்ன, வர முடியாதுன்னு சொன்னாலோ? ஆமா, அவ இப்ப குளிக்க போறாளாம், அதனால வீடியோ கால் வர முடியாதுன்னு சொன்னா. அப்புறமா வாடின்னு சொன்னேன், குளிச்சுட்டு. போன கொடு, உன் போன கொடு முதல்ல. நான் இப்ப யாருன்னு பாக்கணும். யார்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? பாக்கணுமா? கண்டிப்பா என் போன் பாக்கணுமா? ஆமா, பாக்கணும். சீக்கிரம் கொடு. இந்த பாத்துக்கோ. என்ன போன கேட்ட உடனே கொடுத்துட்ட? கொடுக்க மாட்ட?
நீ தானே செக் பண்ணணும்னு சொன்ன, செக் பண்ணு. செக் பண்ணி நல்லா பாரு, நான் பக்கத்துல தான் இருப்பேன், நல்லா பாரு. இல்ல நீ போனை கொடுக்க மாட்டியே, எப்படி நீ உடனே கொடுத்த? வேணுமா வேண்டாமா, செக் பண்றியா இல்லையா? குடு குடு, நான் செக் பண்ணியே ஆகணும். செக் பண்ண போறியா? கண்டிப்பா செக் பண்ணணுமா? நல்லா பாரு, போன் செக் பண்ண போறியா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, போய் செக் பண்ணு. எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீ செக் பண்ண, இன்னைக்கு ஃபுல்லா கூட செக் பண்ண. லூசு லூசு. செக் பண்ணுடி, ஃபுல்லா செக் பண்ணு, எல்லாத்தையும் பாருடி. எல்லாமே நியூ அப்டேட் தான், சேர்த்து பார்க்கலாம். நான் பக்கத்துல தான் இருப்பேன், பயப்படாத. வாடி முட்டுக்கு நீ.